வணக்கங்க. மீனராசி நேர்களே, மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு ராகுகேது பயிற்சி. மீனராசிக்கு ராகுகேது பயிற்சி என்ன பலனை கொடுக்கும்? மீனராசியிலே ராகு பகவான் இருந்தார், 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தார். அதே மாதிரி தான் மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது பிரச்சனை, சிக்கல், மனைவினாலே ஒரு விரய செலவு, மனைவினாலே ஒரு பிரச்சனை. மீனராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருந்தார், கேது பகவான் இருந்தாலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அம்மாச்சி சம்மந்தப்பட்ட வகையில் மன வருத்தம், பிரச்சனை, சிக்கல் ஓடிட்டு இருந்துச்சு, நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மாயி வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், எங்கள் அம்மாச்சி சம்மந்தப்பட்டது, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க, சின்னம்மா பெரியவங்களோட நல்லா நான் நட்பாக இருந்தேன். அதெல்லாம் பூராமே பகையாயிருச்சுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல, ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது, மனைவி ஸ்தானத்தில் வந்து கேது இருக்கும்போது அந்த மாதிரி மாமியார், சின்ன மாமியார், பெரிய மாமியார் வகையில் பூராமே மன வருத்தம், பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுனே புரியல. ஆனால் சென்மத்தில் ராகு, 7ஆம் இடத்துல கேது. சரி, சென்மத்தில் ராகு இருந்துச்சு. ராகு போவான்னு சொல்லப்படுது எப்படின்னா, பாட்டை சம்மந்தப்படுறது, முப்பாட்டை சம்மந்தப்படுது, பங்காளி வீடு சம்மந்தப்படுறதுல மன வருத்தம், பிரச்சனை. நான் எதை சொன்னாலும் பிரச்சனையே பண்ணுறாங்க, நான் அப்படியே போய் அமைதியாக உட்காந்துக்கிறதுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, நான் கேட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் தான் அந்த மீன ராசிக்கு ராகு கேது பயிற்சி. அப்போ மனைவி 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது வந்து மனைவி மாமியார் சம்மந்தப்பட்ட வகையில் எல்லா வகையிலையுமே மன வருத்தம், பிரச்சனை தான் ஓடிட்டு இருந்துச்சு. சென்மத்தில் வந்து ராகு. அப்போ ராகு என்ன சொன்னால், ராகு வந்து இவர் எதையுமே தெளிவான முடிவு எடுக்க முடியலைங்க, குழப்பவாதி. ஏன்னா மீன லக்கண அதிபதியும் குருபகவான் 4ஆம் இடத்துக்கு போயிட்டார், சுகஸ்தானவே கெடுத்துருச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ அதே நேரத்துக்கு வந்து ராகு கேது பயிற்சி மீனராசிக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, 12ஆம் இடத்துக்கு வந்து போகிறார். 12ஆம் இடத்துக்கு வந்து போகும்போது ராகுபவன் வந்து 12க்கு போகிறார், விரயஸ்தானத்துக்கு போகிறாருன்னு வச்சு. அப்போ ராகுபவன் வந்து விரயஸ்தானத்துக்கு போகிறார், 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதே கேதுபவன் சொல்லக்கூடாது 6ஆம் இடத்துக்கு வர்றார். 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி, வம்பு வழக்கு அப்படி சொல்லக்கூடாது. அப்போ தேவையில்லாத கடன் வாங்குறது, தேவையில்லை. இப்போ 6ஆம் இடத்துல கேது பவன் இருந்தால் என்னங்க, நாணகாரகன். 6ஆம் இடங்கிறது கடன், எதிரி, நோய். இப்போ இந்த உலகமே நமக்கு சொந்தம் இல்லைன்னு காட்டிடுவார். உலகமே நமக்கு சொந்தம் இல்லை, தாய் பிள்ளை, சொந்த பந்தம் சொந்தம் நமக்கு இது இல்லை, எல்லாமே பற்றற்ற உலகத்தை கொண்டு போயிடுவார். 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி, பிரச்சனை, சிக்கல், பொம்பு வரும்போது என்ன உலகமே, நீங்கள் என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பற்றற்ற உலகத்துக்கு கொண்டு போகக்கூடியவரே கேது பகவான், நாணகாரகன். கோயில், குளம், தெய்வம், அணுக்கரகம் அந்த மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைய வச்சு நாணத்தை கொடுப்பார். 6ஆம் இடத்துல இருக்கிறது நோய் பிரச்சனை சிக்கலை கொடுத்து அதை அனுபவிக்க வச்சு நாணத்தை கொண்டாந்து கொடுத்துருவார். அதுதான் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான். அதே பாருங்கள், 12ஆம் இடத்துல ராகு. அப்போ 12ஆம் இடத்துல வந்து ராகுனா விரயஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு. எதையுமே ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்துடுங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது இந்த வெளியூர் பயணம், வெளியூர் பயணம் போகிறது வர்றது, அதே நேரத்துக்கு வந்து ஒரு தொழில் பண்ணுறது. 12ஆம் இடங்கிறது வெளிநாடு போகிறது, பயணம். அப்போ அந்த நம்ம ராகு போனால் இப்போ முஸ்லீம் நாடு போகிறது, இந்த மாதிரி நாடு. அயன அம்சம், நைட்டு தூக்கம் வராதுங்க, நிம்மதியாக தூக்கணும். பாம்பு அப்படியே நெளிகிற மாதிரியே நெளிச்சிட்டு இருக்கும் உடம்பு, இங்கிட்டு பிறண்டு படுத்து அந்த இந்த 1.5 வருஷ காலமே மீனராசிக்காரங்களுக்கு, மீன லக்கணத்துக்காரங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு வரும்போது, 6ஆம் இடத்துல கேது வரும்போது உலட்டல் கேஸ் தான். உலட்டி தான் நீங்கள் இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும், வேறு வழி இல்லை. அதுக்கு யாரை பிடிக்கணும்? உக்கிரமான காளி துர்க்கையை பிடிச்சிட்டு வாங்க. அந்த 12 கூட உங்களுக்கு மீனத்துக்கு 12ஆம் இடங்கிறது கும்ப வீடுங்கும் போது மேற்கு பார்த்த கருப்பணவனை வழிபடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் பொழுதுனிக்கு அலைச்சல் திருச்சல் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை போகும், நிம்மதியாக நீங்கள் வாழ முடியும். ஏன்னா மீனராசிக்கு 12ஆம் இடங்கிறது கும்பம் வரும். கும்பம்னா என்ன, மேற்கு பார்த்த கருப்பண்ணை, அதாவது அந்த வீடோட திசை மேற்கு பார்த்த வீடு. அந்த கும்பத்துக்கு அதே, அதாவது எப்படின்னா சனி பகவானுக்கு அதீதாவே கருப்பண்ணன், காவல் தெய்வம். அப்போ அந்த காவல் தெய்வத்தை வழிபடிச்சிட்டு வாங்க, நிம்மதியாக தூக்கம். வெளியூரில் இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலாம். இப்போ ஊரை விட்டு போகிறோம் வெளியூர், இப்போ 12ஆம் இடத்துல ராகு மீன லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல வரும்போது இப்போ வெளியில் போகிறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். அப்படி வெளியூரில் போனாலும் சரி, நீங்கள் உக்கரமான காளி தூக்கை வழிபடிச்சிட்டு வாங்க. மேற்கு பார்த்த கருப்பண்ணை வழிபடுவீங்க. அந்த மேற்கு பார்த்த கருப்பண்ணுக்கு ஒரு 3 எலுமிச்சம்பழம், புள்ளி இல்லாத 3 எலுமிச்சம்பழம், 3 சுருட்டு, 3 சூடம் வாங்கிட்டு போய் வழிபடிச்சிட்டு வாங்க. எனக்கு நிம்மதி இல்லை கருப்பண்ணா, எனக்கு நிம்மதியை கொடு, விரயம் ஆகுது. 12ஆம் மீனராசி மீன லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு போனால் என்னங்க விரயம், எது எடுத்தாலும் விரயம், நிம்மதி இல்லாமல் போயிட்டுருக்கு கருப்பண்ணா, எனக்கு நிம்மதி கொடு, எனக்கு பேங்க் பேலன்ஸ் கொடு, எனக்கு வருமானத்தை கொடு,
அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த கருப்பனை உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் ஏன் நான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, இந்த இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி இல்லைன்னா கோச்சார பலன் உங்கள் திசை புத்திக்கு தனிப்பட்ட நபர் உங்கள் தனிப்பட்ட சாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன திசை புத்தி ஓடுது. இப்போ மீனராசி மீன லக்கணத்துக்கு லக்கணத்தில் ராசியிலே ராகு இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துல போகிறாரு. இந்த மீன ராசி மீன லக்கணத்துக்கு வந்து இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுதுன்னா, உங்கள் டேட்டா பொறுத்து டைமை பொறுத்து சாதகம் இருந்து அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு. குறைஞ்ச கட்டணத்தில் நான் இந்த 3ஐயுமே திசை புத்தி அந்தர சூழ்ச்சி என்ன போயிட்டுருக்குது உங்கள் லக்கணத்துக்கு, கோச்சாரத்தில் ராகு பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இது என்ன உங்களுக்கு கம்பல் பண்ணி தெளிவாக உங்களுக்கு விளக்க சொல்கிறேன். உங்களுக்கு அதாவது இந்த வாழ்க்கையை, அதாவது இனி இருக்கக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு வழி நடத்துறதுக்கு என்ன வழியோ, எந்த தெய்வத்தை பிடிக்கணுமோ அது எப்படி உங்களுக்கு வழி நடத்தணுமோ கண்டிப்பாக நான் அதை சொல்கிறேன். உங்களுக்கு குறைஞ்ச கட்டணத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் எனக்கு சாதகம் அனுப்புங்க. தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.